வணக்கங்க. நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியனுங்க. நான் கடைசியாக ஒரு வாக்கு சொன்னேன். தாவேகாவுக்கு தாவுகின்ற அதிமுக எம்எல்ஏக்கள் அத்தனை பேரையும் எடப்பாடி பழனிசாமி நீக்குவார்னு சொன்ன 24 மணி நேரத்தில் நீக்கினாரா நீக்கலையா? அதுதான் இந்த புரட்சி கவிஞனின் பொன்னான வாக்கு. அவர் நீக்கிட்டாருன்னு சொல்லி நீங்கள் யாரும் கவலையே பட வேண்டாம். இனிதான் உங்களுக்கு நல்ல காலம் பிறகு. ஏன்னா அவருடைய கையினால் யாரெல்லாம் வேண்டாம்னாரோ இன்னைக்கு அவங்கெல்லாம் டாப்பில் இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு நல்ல காலம் உண்டு. இனிமேல் எடப்பாடி பழனிசாமி கூட நம்ம சேர்ந்து பயணித்தால், அவரை பொதுச் செயலாளராக நாம் பயணிச்சா அதிமுக இன்னும் கரைந்துவிடும் என்று இன்றைக்கு தாவி விட்டார்கள். இன்று மாலை புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை போய் சந்திக்கிறார்கள். இனி இது சின்னம்மாவின் காலம். எடப்பாடியின் குடிமை இனி சின்னம்மாவின் கையில் என்பது நிரூபணமாகிவிட்டது. ஏன்னா அதிமுகவுடைய ஆணிவேர், ஆலமரம், அஸ்திவாரம் யார் தெரியுமா? சின்னம்மா. அந்த ஆலம் மரத்துக்கு வேர்களாக இருந்தது யார் தெரியுமா? முக்குளத்தோர் சமுதாயம். அந்த முக்குளத்தோர் சமுதாயத்தின் உடைய வேர்களோட ஆலமரத்தை சாய்க்கணும் அப்படி என்று எண்ணியவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு அவர் நடு ரோட்டில் முச்சந்தியில் நிற்பதற்கு காரணம் இதுதான், வேற எதுவுமே இல்லை. அன்றைக்கு அம்மாவை கொண்டு வந்தது யாரு? சின்னம்மா. சின்னம்மா இல்லைன்னா அன்னைக்கு அம்மா இல்லை. அம்மாவிற்கு துணையாக யார் இருந்தா? சின்னம்மா. சின்னம்மாவுக்கு பேக்ரவுண்டாக பக்க பலமாக யார் இருந்தா? முக்குளத்தூர் சமுதாயம். இந்த வரலாறு தமிழ்நாட்டினுடைய அரசியல், அதிமுகவுடைய வரலாறு. இதை எடப்பாடி பழனிசாமி உடைக்கன்னு நினைச்சாரு. தேவமாறு இல்லாமல் நான் ஜெயிக்க முடியும்னு பார்த்தாரு. ஒரு காலமும் முடியல, கரைஞ்சி போச்சு. பொக்கிசமாக அதிமுகவை சின்னம்மா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கையில் தூக்கி பொக்கிசமாக கொடுத்தாங்க. அது இன்னைக்கு என்ன போச்சு? சின்ன பின்னமாகி போச்சு. அதிமுகனாலே இன்னைக்கு அலர்ஜி ஆகிறான். இன்னைக்கு 5000 பேர் தாவேக்கால தாவறதுக்கு தயாராக இருக்கான். இதில் வேற மாவட்ட செயலாளர்கள்லாம் இவர் வேற வேண்டாங்க. அவங்கெல்லாம் வேற என்ன பண்ண முடியும்? தாவேக்காவுக்கு தான் தாவுவாங்க. ஸோ அதுக்கு தான் ஒவ்வொரு செகண்டும் காலதாமதம் ஆக 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 அதிமுக கரைஞ்சி போயிடும். எல்லாரும் தாவேக்காவுக்கு தாவிடுவான். அதுக்கு தான் இன்னைக்கு CV சண்முகம் அவர்களும், SP வேலுமணி அவர்களும், விஜய் பாஸ்கர் இன்னும் போன்ற எல்லாரும் சேர்ந்து தாயை போய் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த தாய் தான் எல்லாருக்கும் இன்னைக்கு கோயில். இன்னைக்கு அம்மா ஒரு கோயில்னா அந்த கோயிலினுடைய கோபுரம் யாரு? சின்னம்மா. அம்மாவுடைய ஆலயத்தினுடைய கோபுரம் சின்னம்மா. என்னுடைய பாடல் வரிகளிலே நான் ஒரு வரியில எழுதியிருப்பேன். அம்மா என்னும் ஆலயத்தின் கோபுரம் நீங்க, அந்த கோபுரத்தின் தூண்களாக என்றுமே நாங்க அப்படின்னு நான் என்னுடைய பாடல் வரிகளிலே எழுதியிருப்பேன். அதே மாதிரி தான் இன்னைக்கு போய் தாயை போய் பார்க்க போறாங்க. சந்தோஷமாக பார்க்கட்டும். தாய் இல்லைன்னா ஒன்றும் ஆகாது. சின்னம்மா என்ன நினைக்காங்கன்னா எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிதான் நினைச்சிருந்தாங்க 9 ஆண்டுகளாக. 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை, 9 ஆண்டுகளாக எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும், ஒரே அணியா இருக்குன்னாங்க. ஆனால் அது அவருக்கு ஒத்துக்கிடலை. இன்னைக்கு என்னன்னா பொதுக்குழு கூப்பிட போறாரு. பொதுக்குழுவை கூட்டினால் என்ன ஆகும்? ஏன்னா இன்னைக்கு சாதாரணமாக இருக்கல. தமிழ்நாடுல, இந்தியாவிலே ஒரே நாளையில் 26 எம்எல்ஏக்களையும் வேண்டாம்னு சொன்னது அந்த பெருமை எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான். அதை வேணா அவர் பீத்தி கொள்ளலாம், ஆனால் அது அழிவு பாதை. இன்னைக்கு அந்த 26 எம்எல்ஏக்களால தான் அவர் இதுவரைக்கும் பொதுச் செயலாளர் இருந்தார். ஐயா OPS அவர்களை பாட்டிலே கொண்டு வீசினார்கள்.
எல்லாருமே இவங்க எல்லாருமே அவருக்கு தான் ஆதரவாக இருந்தாங்க. இன்னைக்கு அங்கே யாரும் இல்லை. யார் இருக்கா முக்கியமான இல்லை, எல்லாருமே ஸ்ட்ராங்கானவங்க. இன்னைக்கு அவங்களுடைய பின்னாடி பேக்ரவுண்டு ஏகப்பட்டது இருக்கு. மாவட்ட செயலாளர்கள்லாம் இன்னைக்கு 80% பேர் CV சண்முகம் கையில் தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு, இந்த ஆளுகிட்ட பதவி இருந்தா இன்னும் அதிமுக காணாம போயிடும். இந்த இதில் காட்டுவாமில்ல வடிவேலு ஒரு படத்தில், கிணத்தை காணும் கிணத்தை காணும், அதே மாதிரி நீ அதிமுக காணாம போயிடும். தேட தான் செய்யணும், அதிமுக காணும் அதிமுக காணும்னு சொல்லி. யாரும் இனி சப்போர்ட்டுக்கு போக மாட்டான். பொதுக்குழுவே கூட்டினாலும் இனி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லை. இனிமேல் பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா. சின்னம்மாவுடைய கையில் இந்த அதிமுக வந்தால் மட்டுமே தான் தமிழ்நாட்டிலே மீண்டும் அதிமுகவின் கொடி பறக்கும். ஏன்னா அந்த பவர் அங்கே தான் இருக்கு. அந்த அதிமுக பொதுச் செயலாளர் என்கிற சிம்மாசன நாற்காலியிலே அமரக்கூடிய தகுதி சின்னம்மாக்கு தான். ஏன்னா அம்மாவுடைய ஆவி, அந்த அம்மாவுடைய ஆவி எடப்பாடி பழனிசாமியை சும்மாவே விடாது. ஓட 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 துரத்தி கொண்டு தான் இருக்கு. ஒரு நாளும் ஜெயிக்கவே முடியாது, படுதோல்விங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா 7 இடத்துல டெபாசிட் வாங்கலை. கேவலமா இல்லையா அதிமுகக்கு? எவ்வளோ பெரிய கட்சி, மாபெரும் கட்சி இது. இன்னைக்கு என்னாச்சு? இந்தியாவிலே 3வது கட்சி, இன்னைக்கு தமிழ்நாட்டிலே 3வது கட்சி. அவ்வளோ தூரத்துக்கு போனதுக்கு காரணம் யாரு? இந்த எடப்பாடி பழனிசாமி. ஸோ இது எல்லாம் இப்போ ஒரு வழியாக ஆகி சின்னம்மாவுடைய காலம் இது. சின்னம்மா கையில் கட்சி போக போகுது. அப்பதான் தெரியும் இந்த அதிமுகவை யார் ஆள வேண்டும் என்பதை இன்னைக்கு தான் எல்லாரும் உணர்ந்திருக்கின்றார்கள். சின்னம்மா கையில் பொதுச் செயலாளர் என்கிற பதவி மட்டும் போயிட்டுன்னா அதிமுக மீண்டும் ஸ்ட்ராங் ஆகிடும். திமுக என்ன திமுக, அதை விட பயங்கரமான ஒரு எதிர்கட்சியான அந்தஸ்துக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த ஆளுகின்ற சக்தி அங்கே தான் இருக்கு. சக்தி இல்லையே சிவன் இல்லையே அப்படிங்குவாங்க. இன்னைக்கு சின்னம்மா இல்லையே அதிமுக இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இனியாவது சின்னம்மா தான் அதிமுக என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் சின்னம்மாவோ எல்லாரையும் ஒன்று சேர்ப்பாங்க கண்டிப்பாக. ஒரு அணியை மட்டும் ஒன்று சேர்க்க மாட்டாங்க. சப்போஸ் அதிமுகவில் அவங்களெல்லாம் வேண்டாம்னா கூட சின்னம்மா கிட்ட ஒரு கட்சி ரெடியாக இருக்கு. அந்த கட்சியால் 2 மாதம் தான் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. அதிமுகவில் 9 MLAக்களை தோற்கடிச்ச கட்சி. 40 இடங்களில் அதிமுக 3வது இடத்துக்கு போவதுக்கு காரணம் எல்லாம் சின்னம்மா கட்சி. இதே மாதிரி தான் போன வாட்டியும் டிடிவி அவர்களால் தான் அதிமுக தோல்வி அடைஞ்சது. அதனால் என்ன எல்லாரும் உணர வேண்டுமே, ஆனால் தமிழ்நாட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அது சின்னம்மா. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் முக்குளத்தோர் சமுதாயம். ஏன்னா இந்த முக்குளத்தோர் சமுதாயம் யாரை ஆட்சிக்கு அமர வைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பாங்க. எந்த பக்கம் சாய்றாங்களோ அந்த பக்கம்தான் ஆட்சி அமைக்கும். அதை இந்த தமிழக அரசியலினுடைய வரலாற்றிலே அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தாயை போய் இன்னைக்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியாக சின்னம்மா அவர்கள் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. அவங்க யாரையும் வேண்டாங்க மாட்டாங்க, எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா அது ஒரு தாய். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அதிமுகவுக்கு தாய் யாருன்னா புரட்சி தாய் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் பதிவிடுகிறேன். நான் உங்கள் DC துரைப்பான்.